நிலா வந்து வீட்டுக்கு போனதும் அவங்க அப்பா நிக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அந்த டைம்ல நிலா வந்து மனசுக்குள்ளேயே இந்த அண்ணி வந்து வீட்ல யாருமே இல்லைன்னு தானே சொன்னாங்க. ஆனா 2 பேருமே வீட்ல இருக்கிறாங்க. இந்த அண்ணியும் நம்மளை வந்து ஏமாத்துறாங்கல்ல. மனோகர் இருந்துகிட்டு இங்க பாரு நிலா, நான் சொல்றது நல்லாவே கேட்டுக்கோ. நீ ஒரே நாளையில தாலி கட்டிட்டு நீ அவன் கூட போனாலும் நான் ஒரே நாளையில உனக்கு டைவர்ஸ் வாங்குறதுக்கும் நான் ரெடியா தான் இருக்கேன். நீ உன்னோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு தாஸ் இருந்துகிட்டு அப்பா அந்த சூர்யாவும் ஆஸ்திரேலியா போகாம இங்கதான்ப்பா இருக்கிறாங்க. நிலா மட்டும் ஒரு வார்த்தை ஊன்னு மட்டும் சொல்லுங்க. அந்த சூர்யா வந்து நிலாவை கட்டிக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் நிலாவுக்கு வந்து பயங்கரமா கோவம் வந்துட்டு இங்க பாருங்க எல்லாரும் நிறுத்துங்க, தயவு செய்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. மனோகர் வந்துட்டு நிலா அவங்க அம்மா கிட்ட ஆமா நீ என்னமோ சொன்ன, நான் 10 மாசம் சுமந்து பெத்தவ, அவ என்னோட பேச்சு கண்டிப்பா கேட்கதான் செய்வா. நீங்க ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்ப தெரியுதா? தேன் போயிட்டு நிலா கிட்ட ப்ளீஸ் டி இப்பயாவது அப்பா கிட்ட சரின்னு சொல்லிடி, நீ கண்டிப்பா இந்த வீட்லயே இருப்ப, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நீ நல்லா இருப்ப லைஃப் லாங்கா அப்படின்னு சொன்னதும் நிலா இருந்துகிட்டு அம்மா நான் எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல, ப்ளீஸ் தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. நிலா வந்து மனோகர் கிட்ட அப்பா நான் இந்த கல்யாணத்தை வந்து புடிச்சு பண்ணல, நான் வந்து நீங்க என்னை துரத்திட்டு வந்தீங்கன்ற ஒரு ரீசனுக்காக தான் இந்த கல்யாணம் பண்ணேன். இந்த நிமிஷம் சொல்ற எல்லாருமே கேட்டுக்கோங்க, நான் அந்த சோழன் கூட தான் சேர்ந்து வாழ போறேன். நீங்க அதெல்லாம் பார்க்க தான் போறீங்க. நீங்க தானே சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, நான் அதே வீட்டுல இருந்து நான் எப்படி கஷ்டப்பட்டா யாருக்கு என்ன கஷ்டம் ஒண்ணும் இல்லைல்ல, நான் வந்து வாழ்ந்து காமிக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்க, அதெல்லாம் நீங்க பார்க்க தான் போறீங்க. ஒரு நாள் நீங்களே என்கிட்ட வந்து நிலா என் கூட பேசுமா, நான் உன்னோட அம்மா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட கெஞ்சதான் போறீங்க, அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வீட்டை விட்டு வெளியில கிளம்பிடுறாங்க. பல்லவன் வந்துட்டு சோழன் கிட்ட இன்னும் அண்ணி வெளியிலேயே வரலன்னு சொன்னதுனால சோழனும் அங்க இருந்து கிளம்பி இங்க திருவண்ணாமலை வந்துடுறாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் நிலா, பல்லவன், சோழன் எல்லாருமே கிளம்பி திருப்பி அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. சேரன் வந்து நிலா வரதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நிலா இந்த மாதிரி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.